மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது என்று ஆய்வு சொல்லி இருக்கிறார். நிலத்திலே நீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்பதை யாராவது யோசித்து பார்த்து இருக்கிறோமா? ஒரு பனியன் தயாரிப்பதற்கு 250 லிட்டர் செலவாகிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. ஒரு கார் தயாரிப்பதற்கு 1.5 லட்சம் லிட்டர் தயாராகிறது என்று சொல்லி இருக்கிறது. எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்ற வெளிநாட்டவர்கள் ஏன் காரை அங்கு உற்பத்தி செய்யாமல் இங்கே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்தித்தோமா? நடுவர்களே, நான் படித்த சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி இங்க சொல்ல விரும்புகிறேன். ஜான் மேக்ஸ்வெல் அவர்கள் எழுதிய தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த எழுத்தாளர் அந்த புத்தகத்தை எழுத தன்னுடைய 15 வருட வாழ்க்கையை அர்ப்பணித்து உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான தலைவர்களை ஆராய்ச்சி செய்து எழுதி அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, சைனால 1975 காடுகளுடைய பரப்பளவு வெறும் 10%. ஆனா அந்த சமயத்துல பாலைவனத்தினுடைய பரப்பளவு 25% அதிகமா இருக்கு. அதுல அந்த சமயத்துல பொறுப்புல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, இது நாளுக்கு நாள் பாரு, அந்த பாலைவனத்தினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த பொறுப்பில் இருக்க தலைவர்களை யோசிக்கிறாங்க, இந்த நிலைமை நீடித்தா நம்முடைய நாடே பாலைவனமா போயிடும். ஸோ இதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? நாட்டினுடைய இயற்கை வளம் சிறப்பா இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய காட்டு வளம் 30% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு. ஆனா கால்வாசி கூட காப்பாற்ற முடியாம வச்சிட்டு இருக்கிறோமே, அதுல நம்முடைய பொறுப்பு இருக்கு, பொதுமக்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிற ஆதங்கத்தை தான் நாங்க பேசுறோம். டெல்லியில எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வரதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கலாம். எங்க அண்ணன் சொன்னார் பாருங்க, பக்கத்துல போறதுக்கு கூட நம்ம ஒரு மஞ்சப்பை தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம், இப்ப இல்லன்னு. பக்கத்து தெருவில் போய் கத்திரிக்காய் வாங்குறதுக்கு எதுக்குங்க பைக் எடுத்துட்டு போகணும், எதுக்குங்க கார் எடுத்துட்டு போகணும்? வனத்துக்குள் திருப்பூர் 10ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை, ஆண்டு விழாவை மட்டும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காமல் 10 ஆண்டுகளில் 22 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையை நான் வணங்கி மகிழ்கின்றேன். கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்கின்ற கலாமுடைய கவிதை வரிகளை நினைவு கூர்ந்து. அவர் எழுதின கவிதை அது. ஆமா, எல்லா கவிஞர்களும் கவிதையிலே கொஞ்சம் பொய்யை சேர்ப்பார்கள். ஆனால் கலாம் ஐயா மட்டும்தான் கவிதைகளில் கூட பொய்யை சேர்க்காமல் உண்மையை அப்படியே சொல்லி இருக்கிறார். என் வீட்டுக்கு பக்கத்தில் 1/2 ஏக்கர் 50 சென்டிலே ஒரு வீட்டு தோட்டம் வளர்க்கிறேன். அதிலே ஒரு 10-15 பழமரங்களை நட்டு வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மரங்கள் தான், கொய்யா, பப்பாளி, மா, பலா, சீத்தால முள்ளு சீத்தா, ராமர் சீத்தா, நார்மல் சீத்தா, அதுலயே 3 இருக்கா? 3 சீத்தாங்க. முள்ளு சீத்தா, ராமர் சீத்தா, நார்மலான சீத்தா. இவரே இந்த இதுல சேர்த்துக்கங்க ஐயா. எல்லா வகையான மரங்களும் பழமரங்கள் இருக்கிறது. உண்மையை சொல்லுகின்றேன், பறவைகள் சாப்பிட்டது போக மீதியைத்தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அருமை. அதான் கலாம் ஐயாவுடைய கவிதை வரிகளுடைய வெற்றி. ஆனால் ஒன்று பாருங்கள், நான் வளர்க்கின்ற அத்தனை பழங்களையுமே பறவைகளும் பிராணிகளும் எடுக்கிறது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அணில் தென்னை மரத்தின் மேலே ஏறி இளநீரை குடிக்கிறது, நான் கண்களிலே பார்த்திருக்கிறேன். பப்பாளியை கொத்தி திங்கிறது.
என் வீட்டு தோட்டத்திலே குறைந்தது 100 மயில்கள் இருக்கிறது, 200 கிளிகள் இருக்கிறது, 500 சிட்டுக்குருவிகள் இருக்கிறது, ஏன் வவ்வால்கள் உட்பட எத்தனையோ பறவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்று, நான் வளர்க்கின்ற கனிகளிலே 2 கனியை மட்டும் பறவைகள் தொட்டு கூட பார்ப்பதில்லை. ஒன்று எலுமிச்சங்கனி. ஏன் தெரியுமா? அது இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக பறவைகள் எச்சை கூட படுவதில்லை. இன்னொன்று நெல்லிக்கனி. அது நடுவர் போல புலவர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நெல்லிக்கனியை அது தொட்டு கூட பார்ப்பதில்லை. அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, இது நடுவருக்குரியது, நீ வந்துடாத. நடுவர் அவர்களை பறவைகளுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை, பறவைகளுக்கு புரியும். நான் சொல்லவில்லை, உலகம் முழுவதும் சென்று பறவைகளை அணுவணுவாக ரசித்து ஆய்வு செய்த நம்முடைய இந்திய பறவையியலாளர் சலீம் ஐயா சொன்ன வார்த்தை தான். என்ன சொன்னார் தெரியுமா? மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது என்று ஆய்வு சொல்லி இருக்கிறார். ஆக இயற்கையோடு வாழ்ந்தால்தான் நமக்கே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இயற்கையை நாம் பாதுகாத்தால் தான் இயற்கை நம்மை பாதுகாக்கும். நான் சொல்லவில்லை, வயநாடு சொல்லி தந்த வாய்ப்பாடே அதுதான். நாம் இயற்கையை பாதுகாத்தால் தான் நம்மை பாதுகாக்க முடியும். இந்த 200 ஆண்டுகளிலே இயற்கை மீதான தாக்குதல் அதிகரித்து கொண்டே வருகிறது, அதில் மாற்றமே இல்லை. இதை யார் காப்பாற்றுவது? நான் கேட்கிறேன். இந்த பட்டிமன்ற தலைப்பு அதுதான். பாதிக்கப்படுபவரா பயனடைபவரா? யார் காப்பாற்றுவார்கள்? பாதிக்கப்படும் பொதுமக்களா, இல்லை பணம் கிடைக்கும் என்று அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பில் இருக்கிறவர்களா? பணம் கிடைக்குது நிச்சயமாக. ஓகே. எங்கெல்லாம் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறதோ அந்த தொழிலிலே நிறைய பணம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அதை பாதுகாக்க மாட்டார்கள், பொதுமக்கள் தான் பாதுகாப்பார்கள். எனக்கு என்ன விந்தை தெரியுமா? பொதுமக்களாகிய கௌதம் தண்டபாணி அந்த சைடு உட்கார்ந்து இருக்கிறாரு. 40,000 மரத்தை காப்பாத்திட்டு 40,000 மரங்களை நட்டு பராமரித்துக் கொண்டிருக்கின்ற கௌதம் தண்டபாணி அந்த புறம் உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு அதுதான் விந்தையாக இருக்கிறார். அவர் எந்த பொறுப்பில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. பொதுமக்கள் தான் இதை பார்க்க வேண்டும். நிலத்தடி நீர் மாசுபட்டிருக்குது, நிலம் மாசுபட்டிருக்கு, காற்று மாசுபட்டிருக்கு, நிலம் நீர் விநியோகம் அதிகமாக போய்கிட்டு நாம் சிந்திப்பதே இல்லை. நிலத்திலே நீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்பதை யாராவது யோசித்து பார்த்து இருக்கிறோமா? ஒரு பனியன் தயாரிப்பதற்கு 250 லிட்டர் செலவாகிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. ஒரு கார் தயாரிப்பதற்கு 1.5 லட்சம் லிட்டர் தயாராகிறது என்று சொல்லி இருக்கிறது. எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்ற வெளிநாட்டவர்கள் ஏன் காரை அங்கு உற்பத்தி செய்யாமல் இங்கே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்தித்தோமா? ஏற்றுமதி செய்யணும்ல. ஏற்றுமதி டாலர் கிடைக்கும் என்றுதான் எல்லோருமே நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யதார்த்தமாக கேட்கிறேன், ஆத்து மணல அழுங்காம விழுங்குற அரசியல்வாதி பாதுகாக்க போறாரா? எது? ஆத்து மணல அழுங்காம விழுங்குற அரசியல்வாதி காப்பாத்த போறாரா இயற்கை வளங்களை? என்ன கூட்டத்தில் இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? இல்ல அமெரிக்க டாலருக்கு ஏற்றுமதி செய்ய போற முதலாளியை காப்பாத்த போறாங்களா? இல்ல இருக்கிறதுல பாதி முதலாளி இல்ல கண்ணியம் இல்லாம கார் தயாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகள் காக்க போறாங்களா? இல்ல ஏரிகளை ஏப்பம் விட்ட எஜமானர்கள் காப்பாத்த போறார்களா? யாரும் காப்பாத்த போறதில்ல, நம்ம தான் காப்பாத்தணும். எலெக்ஷன்லயே நிக்கலாம். நீங்க நடுவர்களை யோசிச்சு பாருங்க. ஒரு கார் தயாரிப்பது முக்கியம் இல்லை, நாம் கார் ஓட்டுவதை முக்கியம் இல்லை. இங்க அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் வீட்டிலும் 2க்கும் மேலதான் கார்கள் வைத்திருப்போம். ஒரு கார் வெளியிடுகின்ற நச்சு புகையை சரி செய்வதற்காக ஈடுகட்டுவதற்கு குறைந்தது 6 மரங்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் 22 லட்சம் நட்டிருக்கோம். யார் நட்டுறதுங்க? பொதுமக்கள் தான் நட்டிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு வீட்டில 6 கார்கள் வைத்திருக்கிறோம், ஆனால் ஒரு மரமாவது நட்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். 6 மரத்துக்கு 6 கார் வச்ச எத்தனை நட வேண்டி இருக்கிறது? இதை பொதுமக்கள் யோசிச்சு பார்த்து இதைத்தான் நம்ம செய்யணும். ஒரு மனுஷனுக்கு 420 மரம் வேணுமா மூச்சு விடுறதுக்கு?
இல்லாட்டி மூச்சு திணறல் வந்து இறந்து போயிருமா. நீங்கள் முன்னுரிலே தொடக்கத்தை சொன்னதை போல இந்த உலகத்திலேயே மாசுபட்ட நாடுகளிலே தலை சிறந்து முதன்மை இடத்தில் இருப்பது வெட்கக்கேடு நம்ம இந்திய தேசம் தான் என்று சொல்லுகிறது. அதுவும் வருடத்திற்கு 90 லட்சம் பேர் காற்று மாசுபடுவதால் இறந்திருக்கிறார்கள். செய்திகள் சொல்லு, பிபிசி செய்தி ஒன்று சொல்லி இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. அதையும் பிபிசி தான் சொல்லுது. ஆமாங்க, பிபிசி செய்தி சொல்லி இருக்கு. அப்பதானே நம்ம நம்புவோம். நம்ம முதல்ல நம்மளிருந்து தொடங்க வேண்டும். பொறுப்புள்ள அதிகாரிகள் வந்து எல்லாம் பார்த்து கொள்ளுவார்கள் என்று விடக்கூடாது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முதல்ல நம்ம தொடங்கணுங்க. நம்மளால முடியுமா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் புரிவதற்காக நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்நாடகாவில் திம்மக்கா என்கின்ற தனி ஒரு மனுஷி, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், 8000 மரக்கன்றுகளை 45 கிலோமீட்டருக்கு நடந்தே சென்று நட்டு பயிரிட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அம்மா செய்யும் பொழுது நம்மளால் செய்ய முடியாதா என்பதை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அந்த அம்மாவுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாச்சு. நட்டதால் தான் பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் மரத்தை நடுங்கள், பத்மஸ்ரீ 1000 உங்கள் வீடு வந்து சேரும். தனியா கொடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அமைப்புக்கு பெரிய பாராட்டை அரசாங்கம் தர வேண்டும், எந்த அரசாங்கமா இருந்தாலும். நடுவில் பொறுப்பில் இருக்கிற அரசாங்கங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது, செய்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அரசியல் பேசவில்லை, நல்ல திட்டங்கள். நமாமி கங்கா புரோகிராம் என்கின்ற ஒரு திட்டத்திற்கு 20,000 கோடியை கங்கை சுத்தம் பண்ணுவதற்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கங்கையிலே குப்பை போட்டுக் கொண்டிருப்பது நம்ம பொதுமக்கள் தான். கிரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராம் என்கின்ற மரங்களை மாணவர்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்கின்ற புரோகிராம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறோம். ரோடு போடுறதுக்காக வெட்டணும். சுவிட்ச் பாரத் அதுவும் சுத்தம் பண்றதுக்காக நிறைய சொல்லலாங்க. நான் மணி அடிச்சுட்டாரு, ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடறேன். யதார்த்தமா நான் கோவை தமிழுக்கே வர்றேன். மளிகை கடைக்கு போறோம்லங்க, நம்ம யாராவது மஞ்சப்பை கொண்டு போறோமா பொதுமக்கள்? நான் கேட்கிறேன். அது மதுரைக்காரங்க தான் கொண்டு போவாங்க. நடுவில் எல்லா ஊர் மக்களும் மஞ்சப்பைய மளிகை கடைக்கு கொண்டு போனதுதான். இப்பதான் நம்ம கொண்டு போக மாட்டேங்கிறோம். கறிக்கடைக்கு தூக்கு போசி கொண்டு போய் தான் கறி வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு யாரும் கொண்டு போறது இல்லை. ஏன்னா போனா கேரி பேக் போட்டு கொடுப்பா, நம்ம வந்துடலான்ட்டு. தயவு செய்து சொல்ற, கையாட்டிட்டு போறதை நிறுத்துங்க, பையாட்டிட்டு போங்க. இந்த நாடு படர்ந்தது. அருமை அருமை. நீங்க வாங்கி போற்ற அந்த பிளாஸ்டிக் கடல்ல 80 லட்சம் டன், கிட்டத்தட்ட 1/3 பங்கு நிலப்பகுதியில் அளவுக்கு கடலிலே பிளாஸ்டிக் பொருள்கள் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடையில ஒரு காலத்துல இங்க மளிகை கடையில பொட்டணம் கட்டி கொடுப்பாங்க. படிக்கலின்னு கேட்பாங்க, நீ பொட்டணம் கட்டுறதுதாடா லாக்கிம்பாங்க. இப்ப எந்த மளிகை கடையிலையும் பொட்டணம் கட்டுறது இல்ல. அப்படியே அவங்க பொட்டணம் கட்டினாலும் கூட அந்த கட்டி நின்னு வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. யோசனை பண்ணி பாருங்க சார். அதிகாலையில தொடங்குது சார், இந்த பிளாஸ்டிக் தொடங்குது சார். பால் வாங்க போறோம் இல்ல, அவங்களே பால் பாக்கெட்ல கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல திருகிணி சொம்புல தானே நம்ம பால் வாங்க போனோம். திருகிணி சொம்பு ஏன் தெரியுமா? குழந்தை வாங்க போனாலும் சரி, கிழவன் வாங்க போனாலும் சரி, ஏமாந்து கீழே போட்டாலும் கூட பால் ஒன்னும் ஆகக்கூடாது, பால் வீடு வந்து சேரணுங்கிறதுக்காக திருகிணி சொம்பை கொண்டு போனோம். இப்ப கேட்டா ஒருத்தர் சொல்றாருங்கய்யா, மஞ்சப்பை எடுத்துட்டு போற சொல்றீங்க, இது நியாயமா தானே? பால் படிச்சவங்க மஞ்சப்பை கொண்டு போனா என்ன நினைப்பாங்கன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், யோ, அந்த மஞ்சப்பைக்குள்ளதாய உன் படிப்பே ஒரு காலத்துல அடங்கி இருந்தது, அதை மறந்துட்டு மஞ்சப்பை வேண்டான்னு சொல்றீங்க. யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை சொல்லலாம். நான் கேட்கிறேன், புகையிலைய ஆடு மாடும் கூட திங்காது சார். எது பயிரிட்டாலும் ஆடு மாடு ஓடி வந்து கடிச்சிரும். ஆனா புகையிலைய ஆடு மாடும் கூட திங்காது. நம்ம தான் அதை வாங்கி புகையிட்டு காற்ற மாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். மாதம் மும்மாரி பெய்யலன்னு வருத்தப்படுறோம். நான் கேட்கிறேன், மழைநீர் சேகரிப்பு செய்யாம இருந்தா மாதம் மும்மாரி எப்படி பெய்யும்னு கேட்கிறேன். பொறுப்புள்ள அதிகாரி சொல்றான், மழைநீர் சேகரிப்பு கட்டி போட்டா எடுத்து கொடுத்தா தான் வீட்டுக்கு வரியே போடுவேங்கிறான். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் பைப் வச்சு கீழே ஒன்றும் பண்றது இல்லை, சும்மா மண்ணை 2 கல்லையும் போட்டு நின்று ஒரு போட்டா எடுத்து கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வரி போட்டுக்கிறோம். சார், எதுக்கு போட சொல்றாங்கன்னு தெரியாமையே ஃபேக்ல போட்டா எடுக்கிறோமே. நம்ம திருந்தினா போதும் சார், வேற யாரும் திருந்த வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பு இருக்கிறவங்க அவங்க பணியை செஞ்சுக்குவாங்க. முதல்ல நம்மள இருந்து தொடங்கணும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யற நேரம் ஆயிடுச்சு. பொறுப்பில் இருப்பவர்கள் ஏமாந்து இந்த இந்தியா பூமி மாசு நிறைய ஆகி போச்சுன்னா பின்லாண்டுக்கு ஓடிடுவாங்க. ஏன்னா பின்லாண்டு தான் உலகத்திலேயே மாசு இல்லாத நாடு. ஏன் தெரியுமா? அங்கதான் அதிக மரங்கள் இருக்கிறது, அதுவும் உயரமான மரங்கள் இருக்கிறது.
அவர்கள் பின்லாந்துக்கு ஓடி போயிடுவார்கள். பொதுமக்களே, நாம் தான் இந்த மண்லாண்டுக்குள்ளே புதைக்கப்படுவோம். ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம். இதுல என்ன பேசுறது, என்ன பேசுவாங்க அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனால் தனபால் தன் வீட்டில் ஒரு ஏகப்பட்ட மரங்கள் வச்சு அணிலிருந்து வௌவால் வரைக்கும் வளர்த்துட்டு வர்றார். மரங்களை வளர்க்கிறார், பல வகை கிளிகள், மயில்கள் வளர்க்கிறார். ஏறக்குறைய பழனி முருகன் இருக்கிற ஏரியா மாதிரி வச்சிருக்கிறாரு. அங்கே தானே மயில் இருக்கும் இல்லையா? இவ்வளவு செஞ்சு அவர் சொன்னதில் ஒரு உண்மை உண்டு. எங்களெல்லாம் பார்க்கும்போது நெல்லிக்காய் கொடுப்பார். அதை கொண்டு போகிறது தான் கஷ்டம், குனிஞ்சா உருண்டு ஓடி போயிடும். ஆனால் மற்ற பழங்கள்லாம் அவர் கொடுத்தது இல்லை, நெல்லிக்காய் கொடுத்துருக்கிறார். எத்தனை செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஒரு பட்டிமன்றத்தை எப்படி தொடங்கணும் அப்படின்றதுக்கு தனபால் பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கார் வச்சிருந்தா 6 மரம் நடணும், 6 கார் வச்சிருந்தா 36 மரம் நட்டுருக்கணும். வீடு பூரா அவன் மரம் நட்டுட்டு காரில் ஏறி போயிட வேண்டிதான். என்ன 36 மரம் நடணும்னா வீடு இருக்கிற ஏரியாவே அவ்வளோதான். ஆனால் அவர் கண்டுபிடிச்சி சொல்றார் பாருங்க, உலகிலேயே குப்பைகளும் கூடங்களும் பெருகி இருந்து வாழ்வதற்கு தகுதியற்ற நகரங்களாக இந்திய நகரங்கள் ஆகி இருக்கிறது. இந்த மாத்தணுமா இல்லையா? ஒரே ஒரு திமுக எவ்வளவு பெரிய வேலைகளை செய்தாங்க கர்நாடகாவில். நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஆனால் இந்த அமைப்பு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் விருப்பப்படி ஏற்பட்டது இந்த மரம் நடுகிற விஷயம் இல்லையா? அவர் நினைவாக இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் எழுதிய கவிதையை கொண்டாந்து அவர் தொடங்கினார் பாருங்க, ரொம்ப அருமையாக தொடங்கினார். மழை நீர் சேகரிக்கிறீங்களா? பிளாஸ்டிக்கு எனக்கெல்லாம் தெரிய அந்த கோன் போட்டு தான் கடலையோ ஏதோ தருவாங்க. அது அவர் மடிக்கிற விதமே அழகாக இருக்கும். இப்படி இப்படி வச்சு அப்படி சுரட்டினார்னா அது சொருகி விட்டா அது பாட்டுக்கு இருக்கும், வீடு வரைக்கும் வரும். ஆமாங்க, நான்லாம் அதை நைஸாக திறந்து கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பி மடிச்சிருக்கேன். அதில் நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டு. பொறிகடலாம் வாங்கினா அதை லேசாக ஓப்பன் பண்ணி தின்னுட்டு திரும்பி மடித்து வச்சுருது, அப்படியே கொடுத்த மாதிரியே இருக்கும். இந்த காலத்தில் இருக்கிற எந்த கடையிலையும் அந்த சணல் கிடையாது. சணல்னு ஒன்று இருக்குல்ல, அது கிடையாது, பூரா ரப்பர் பேண்டு. அதை விட நான் வெஜிடேரியன் கடைகளுக்கு போனோம்னா அந்த சால்னான்னு ஒன்றை பிளாஸ்டிக்கில் ஊற்றிடுறாங்க. பரோட்டா சால்னா அது கொதிக்குது, இந்த பிளாஸ்டிக்கில் அதை ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நாம், அவர் சொல்கிறாரு தூக்கு போசியா, அதெல்லாம் இருக்கா வீட்டில்? வெக்கப்படுறாரு. கிடையாது, திருகு கூஜா கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி இருந்தால் நாடு என்னைய ஆகும்னு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டு. நீங்கள் பேச்சாளர்களுக்கு நீங்கள் கொடுக்குற உற்சாகம்தான் அவங்கள பேச வைக்கும், சீக்கிரம் முடிக்கணும். இப்போ நம்ம கௌதம் தண்டபாணி இருக்காரு, காங்கேயத்திலே இருந்திருக்கலாம். என்னங்க, காங்கேயத்திலே இருந்திருக்கலாம்ல, 2 மரத்துக்கு தண்ணியை ஊற்றி அண்ணா வளர்ந்துருச்சுண்ணே அப்படியா சொல்லியிருக்கலாம். பட்டிமன்றத்தில் கொண்டாந்து விட்டாங்க. பேசணும். வாங்க ஐயா. சந்தன காடுகளில் சறுக்கு விழுகின்ற சாரல் மலையை போல திரண்டிருக்கிற இயற்கை ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான பசுமை வணக்கங்கள். உலகமே பார்த்து வியக்கிற ஆளுமைகள் ராஜா சார் மற்றும் பாரதி பாஸ்கர் மேடம் இருக்கிற இந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வனத்துக்குள் திருப்பூர் சிவராம் அண்ணா மற்றும் குமார் துரைசாமி அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய முன்னோர்கள் யாரை மிகப்பெரிய மனிதர்களாக போற்றினர்? மிகப்பெரிய செல்வந்தர்களை கிடையாது, அரசர்களை கிடையாது, கல்வி ஞானம் பெற்றவர்களை கிடையாது, வள்ளல்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக, சான்றாமையினுடைய உச்சமாக நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்ல, நம்மளும் இன்னைக்கு வரல கொண்டாடிட்டு இருக்கோம். அதிலையும் குறிப்பாக 7 வள்ளல்கள், அந்த 7 வள்ளல்களில் முதன்மையானவன் யார் என்று, முக்கியமானவன் யார் என்று நம்மளுடைய
பஞ்சபூதங்கள் நம்மளுடைய சிறுபஞ்ச மூலம் என்ன சொல்லுது அப்படி என்றால், நம்முடைய சங்க இலக்கியங்கள் மட்டுமில்லை, எந்த புத்தகத்தை படித்தாலும் அதில் முதன்மையானவன் யார் என்று சொன்னால், முல்லை கொடி பற்றி படர தன்னுடைய தேரை கொடுத்த பாரியை தான் அந்த வள்ளல்களிலேயே முதன்மையானவன் என்று சொல்லுகிறார்கள். 1000 வருஷம் கழிச்சும் இன்னும் அந்த பாரியை பற்றி நம்மளா பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பாரி ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய இனத்தை எப்படி பாதுகாத்தானோ அதை விட ஒரு மடங்கு இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்தார்கள். அதனால்தான் இன்னைக்கு இத்தனை 1000 வருஷம் கழிச்சு இன்னும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாரி ஒரு எப்பவுமே ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த ஒரு வேந்தன். அப்பொழுது பாரி செய்யற இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் செய்யற ஒரு நல்ல விஷயங்கள் அவன் தரைப்பகுதியில் வாழ்ற மக்கள் முழுக்க பரவுது, அவனுடைய புகழ் பரவுது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிக பெரும் புலவர் கபிலர். கபிலருடைய காதுக்கு பாரியினுடைய புகழ் நாளுக்கு நாள் அதிகமாக காதலுக்கு வந்த வண்ணமே இருக்கு. அப்ப எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்க முடியும்? இதை எனக்கு நம்பவே முடியல, நான் நேர்ல பார்த்து தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாரி வாழ்ந்த மலையை நோக்கி மேலே ஏறுறார். அப்பொழுது தற்செயலாக பாரியினுடைய படை தளபதிகள் ஒருத்தன் நீலன் அவனை சந்திக்கிறாரு. அந்த நீலன் தான் வழிகாட்டி மேலே மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாரி பார்க்க. அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில நிறைய உரையாடல் நடக்குது. அப்பொழுது கபிலர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கடலை, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கடலை பார்த்தே இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. பாரியோ நீலனோ யாருமே கடலை பார்த்தது இல்லைன்னா அவங்கள மலைவாழ் மக்கள். அப்போ நீலன் ஆச்சரியமா கேட்கிறான், கடலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் விளக்குறார், அது மிகப்பெரியது, பறந்து விரிந்து ஒரு அளவே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப முன்னாடி போயிட்டு இருந்த நீலன் அப்படியே டக்குன்னு நின்று பின்னாடி வந்துட்டு இருந்த கபிலரை திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, எங்கள் பாரியினுடைய கருணையை விடவா உங்களுடைய கடல் பெரியது? அப்படியே கபிலர் ஆடி போயிடுவார், அப்படியே வியந்து ஸ்தம்பிச்சு நிற்பார். அந்த அளவுக்கு பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது அந்த குறளுக்கு பாரியை விட இன்னொருத்தன் பொருத்தமானவனாக இருக்க முடியாதுங்க நடுவர் அவர்களே. சரி, அதனாலதான் ஒரு பொறுப்பானவர்களாக மாறி இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்தால் 1000 வருடங்கள் தாண்டியும் அவனுடைய புகழ் இந்த பூமியில நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு பாரிதான் உதாரணம் நடுவர் அவர்களே. சரி நடுவர் அவர்களே, சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி இங்க சொல்ல விரும்புகிறேன். ஜான் மேக்ஸ்வெல் அவர்கள் எழுதிய தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த எழுத்தாளர் அந்த புத்தகத்தை எழுத தன்னுடைய 15 வருட வாழ்க்கையை அர்ப்பணித்து உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான தலைவர்களை ஆராய்ச்சி செய்து எழுதி அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாடோ இல்லை ஒரு நிறுவனமோ ஒரு நிர்வாகமோ ஆட்சி அமைப்போ இல்லை இயற்கை வளங்களை பாதுகாப்பதோ இதை யாரு செய்வா? இது சிறப்பாக பாதுகாக்கப்படணும்னா யாரு செய்வா அப்படின்னா, பொறுப்பில் உள்ளவர்களுடைய தலைமை பண்பு நிறைந்த பொறுப்பில் உள்ளவர்களால் மட்டுமே இதை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தி செல்ல முடியுங்கிற விஷயத்த ஆணித்தரமா அந்த புத்தகத்தில் சொல்லி பட்டிமன்றம் நடத்துறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தலைமை பண்பு ரொம்ப முக்கியம் எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். நான் சைனாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க நடுவர் அவர்களே. சைனால 1975 காடுகளுடைய பரப்பளவு வெறும் 10%. ஆனா அந்த சமயத்துல பாலைவனத்தினுடைய பரப்பளவு 25%க்கும் அதிகமா இருக்கு. அதுல அந்த சமயத்துல பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இது நாளுக்கு நாள் அந்த பாலைவனத்தினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த பொறுப்பில் இருக்க தலைவர்களை யோசிக்கிறாங்க, இந்த நிலைமை நீடித்தா நம்முடைய நாடே பாலைவனமா போயிடும். ஸோ இதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? நிறைய மரங்களை நட்டு இயற்கை வளங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க எடுத்த நடவடிக்கை இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 48 வருஷங்கள்ல பல கோடி மரங்களை நட்டு அன்று வெறும் 10% இருந்த காடுகளுடைய பரப்பளவு இன்னைக்கு 25%க்கும் அதிகமாக உருவாக்கியிருக்காங்க. சீனாக்கார எல்லாத்துலயும் முந்திடுறான். உண்மைங்க நடுவர் அவர்களே. அதுல என்ன ஒரு பியூட்டினாங்க, அவங்க உருவாக்கின காடுகள் எல்லாமே இந்த பாலைவன பகுதியில தான் அந்த காடுகள் உருவாக்கியிருக்காங்க. இது இன்னும் சிறப்பு. ஆமாங்க. இப்போ அந்த காடுகள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டினுடைய மழை பொழிவு அதிகமா இருக்குது, நிலத்தடி நீர் உயர்ந்து கிட்டத்தட்ட நீர் வளம் மிகுந்த நாடுகள்ல அந்த நாடு முக்கியமான இடத்துல இருக்கு. அன்று அந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் பொறுப்பான அவர்களுடைய சிந்தனை தான் இன்றைக்கு அந்த நாடே வளமாக மாறி இருக்குதுன்னா இதை நம்ம யோசிக்கணுங்க நடுவர் அவர்களே. கட்டாயம். கோவை தனபாலனை அழகா சொன்னாங்க, எல்லாமே பொதுமக்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும்,
நாங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி பொறுப்பில் இருப்பவங்கள யாருமே இப்போ பொறுப்பானவர்களாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை வந்து எங்கள் மேலே சுமத்தினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் கட்சிகளையோ இல்லை அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ குற்றம் சுமத்துவதற்காக நாங்கள் இங்கே வரலைங்க நடுவர் அவர்களே. ஊருக்கு போக முடியாது. பொறுப்பில் உள்ளவர்கள் அப்படின்னு நாங்கள் எதை சொல்ல வர்றோம்னா, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இந்த சமுதாயத்துக்கும் இந்த இயற்கைக்கும் ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒத்த சிந்தனையில் இருக்கிற நிறைய மனிதர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக ஏதாவது நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க பொறுப்பில் உள்ளவர்கள். அதைத்தான் நாங்கள் பொறுப்பில் உள்ளவர்கள்னு சொல்றேங்க நடுவர். நீங்க அரசியல்ல இருந்து இதுக்கு வந்துட்டீங்க, தப்பிக்கிறதுக்கு இவரைத்தான். ஒரு தனி மனிதன் போய் ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கும் ஒரு அமைப்பு போய் ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நான் வனத்துக்குள் துருப்புறையை நான் உதாரணமாக சொல்ல விரும்புறேங்க. கடந்த 10 வருஷங்கள்ல 22 லட்சம் மரங்கள், 15க்கு மேற்பட்ட ஒரு குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கு, பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி கிட்டத்தட்ட இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் 35 இயற்கை சார் அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நல்ல விஷயங்கள் செய்ததால் கிட்டத்தட்ட ஒரு 75 வகையான புதிய பறவை இனங்கள் எங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க நடுவர் அவர்களே. 65 வகையான புதிய பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து இங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வனத்துக்குள் திருப்பூருடைய நடவடிக்கைக்கு பிறகு நடந்த விஷயங்கள். இதனால நாங்க சொல்லலைங்க, ஆராய்ச்சிகள் சொல்லுது. பட்டாம்பூச்சி வந்திருக்கு, நீங்க வேற அணில வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் எப்படி ஒரு சாதாரண மனிதன் இத்தனை நல்ல விஷயங்கள் எப்படி சாதிக்க முடியும்? பொறுப்பான மனிதர்கள் பொறுப்பை எடுத்தால்தான் இதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். இதைத்தான் நாங்கள் பொறுப்பானவர்கள் அப்படிங்கிற சொல்றோம். நம்ம 180 வருட பாரம்பரியமான ஒரு கட்டிடத்தை, இது எங்களுடைய பாரம்பரிய கட்டிடம், இதை வந்து யாருமே இடிக்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா 150 வருட ஒரு ஆலமரத்தையும் 1000 வருஷம் இருக்கிற குளத்தையும் போற போக்குல அப்படியே அழிச்சிட்டு போறோம். ஆனா அதுல எத்தனை ஆயிரம் விதமான பறவைகளும் பல்லுயிர்களும் வாழுது அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு அதுக்கெல்லாம் எங்க போகும் அப்படிங்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நிச்சயம் ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புள்ளவர்களாக, பொறுப்பை கையில் எடுப்பவர்களாக கண்டிப்பா மாறுவாங்க நடுவர் அவர்களே. வள்ளுவன் கூட அழகாக சொல்லி இருப்பான், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோனோக்கி வாழுங்குடி. அதாவது மலையினுடைய செம்மையை எதிர்பார்த்து உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படித்தான் இந்த உலகத்தில் உள்ள பல்லுயிர்களும் இயற்கை வளங்களும் நல்ல பொறுப்பான பொறுப்புள்ளவர்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறதா அதில் இருக்கிற ஒரு உண்மை. ஒரே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கணுங்க நடுவர் அவர்களே. கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி துளி நீரும் நெஞ்சாகி, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு மனிதன் சிந்திப்பான், நாமும் பொறுப்புள்ளவர்களாக மாறி இருந்திருக்க வேண்டும் என்று அவன் கண்டிப்பாக சிந்திப்பான். இயற்கை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து கிடையாதுங்க, நம்ம பேர குழந்தைகளுக்கு நம்ம பற்றிருக்கிற கடன். அதனால இயற்கை வழங்குது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை அழிக்கிறதுக்கு நம்ம யாருங்க நடுவுல? அதனால இயற்கையை அழிப்பவர்களை தடுக்கவும் தண்டிக்கவும் உண்டான உரிமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதற்கே உங்களுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் ரெகுலரா பட்டிமன்றம் பேசுறவர் மாதிரி பேசுறாரு. இவர் மரம் நடுறாரா இல்லை அங்கங்க போய் பட்டிமன்றம் பேசுறாரான்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நீங்க அவருக்கு மிகப்பெரிய பாராட்டை சொல்ல வேண்டும். வானோக்கி வாழும் உலகலாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி. ஒரு திருக்குறளை கொண்டு அனாயாசமா தூக்கி போறார். தப்பிக்கிறதுக்கான வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்ப நிறைய கேமராலாம் வருது, பயந்துராதீங்க. எங்களை படம் எடுக்க இல்லை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா ஐயா? தமிழ்நாட்டில் பிரச்சனையே புரிஞ்சாலும் புரியாத மாதிரி உட்கார்றது, புரியாட்டியும் புரிஞ்ச மாதிரி உட்கார்றது. இது 2வது நிகழ்ச்சிக்காக எல்லா ஊடகங்களும் வருது. அது என்ன அர்த்தம்னா சீக்கிரம் முடிங்கன்னு அர்த்தம். ஆனால் பட்டிமன்றத்தை பேசித்தான் ஆகணும். ரொம்ப அழகா சில செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. வேள்பாரி படிச்சீங்கன்னா தெரியும், பாரியினுடைய இயற்கை சார்ந்த சிறப்புகளை அவனை எப்படி அந்த மன்னர்கள் காலி பண்ணாங்கன்றது வேற. ஆனால் அவன் முல்லைக்கு தேர் தந்தான், அது கொடை மடம்னு வாங்க.
கொடுக்கும்போது கூட யோசிக்காமல் செய்வது கொடை மடம். அது செய்ததால் இத்தனை ஆண்டுகளுக்கு பேசப்படுகிறான் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்லை, தலைமைத்துவம்ன்ற நூலை படிச்சுட்டு அதையும் வச்சு பேசியிருக்கிறார். இந்த ஊரில் நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க? வெற்றி அறக்கட்டளை சார்பாக 15 குளத்தை தூர்வாரி இருக்கிறீங்க. அவர் சொன்னார், இந்த காடுகளில் 41 வகை சிலந்திகள் வந்திருக்கிறதா. 41 வகை சிலந்திகள், 65 வகை பட்டாம்பூச்சிகள் வருதான், 79 வகை பறவைகள் இந்த ஊருக்கு புதிதாக வருகிறது என்றால் நீங்கள் செய்ததால் இயற்கை மேம்படுகிறது அப்படின்ற செய்தியை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவர் தப்பிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி என்னன்னா, நாங்களும் பொறுப்பில் இருப்பவர்கள் தான், அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க, தப்பிச்சிருவீங்க. நீங்க 40,000 உள்ள 4 லட்சம் மரம் நடலாம். இப்போ என்னங்க 2 பேர் பேசினது உங்களுக்கு ஓகேவா இல்லையா? பட்டிமன்றத்தில் அப்பப்போ தொய்வு விழுந்துடப்படாது. விழுந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா இன்னொரு பெரிய பேச்சாளர் வேற வரணும். இப்போ குரு ஞானாம்பிகா வாங்க, என்னதாங்க பொதுமக்கள் செய்யணும் வாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கைதட்டி வச்சிங்கன்னா நல்லா பேசுவாங்க. வனத்துக்குள் திருப்பூர் 10ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஈரமிக்க இதயங்களே, நிறைவாக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருப்பூர் வாழ் பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து இயற்கை நேசர் வந்தார். ஆமா, பொதுமக்கள்ல ஒருவரா இருந்து நிறைய பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து அத்தனாயிரம் வேலைகளை செஞ்சு லட்சக்கணக்கான மரங்களை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நட்டு அதை அழகா பராமரிச்சு இங்க வந்து நாங்கெல்லாம் ஒரு அமைப்புங்கிற பொறுப்புல இருக்கிறோம்னு சொல்லி கண்ணு முன்னாடி இப்படி போய் சொல்லலாங்களா? நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். எங்க அணியில தான் பேசுறதா சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? ஆமா. ஓ, மேடையில வந்து கட்சி மாறினாரா? கட்சி மாறிட்டாரு. சரி. பாரி பத்தி சொன்னாருங்க. பாரி வள்ளல் பத்தி சொல்லி அவர் பொறுப்புல இருந்தாரு, ஒரு அரசரா இருந்தாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுப்புல இருக்கிறவங்க இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னாரு. இங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில பழந்தமிழர்களே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தானங்க வாழ்ந்தாங்க. 5 வகையான நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு அந்த மரங்களோடையும் மண்ணோடையும் தானங்க வாழ்ந்தாங்க. நீங்க அன்றைக்கு பாரிய பத்தி பேசுனீங்க, ஆனா இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்த பாரி எல்லாம் இங்கே மரங்களை நட்டு அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் பாரி மன்னர்களாக எங்களுக்கு தெரிகிறீர்கள். பொதுமக்கள் கபிலர் தான் காணோம். குறிஞ்சி பாட்டுன்னு ஒரு இலக்கியம்ங்க, எழுதினவர் கபிலர். நீங்க சொன்ன சாதாரண புலவர். ஆனா அவருடைய பாடல்ல பொதுமக்கள் வாழ்க்கையோடு கலந்திருக்கிற அந்த பாட்டுல மட்டும் 99 பூ வகைகள் வருதுங்க. 99 வகையான மரங்களை ஒரு பாடல்ல ஒரு இலக்கியத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க என்ன கவலைப்படுறோம்னா, மக்களாக சேர்ந்து இந்த இயற்கையை அழிச்சிடாதீங்கன்னு தான் சொல்றோம். அவர் சொல்லும் போது சைனால எழுதின புத்தகத்தெல்லாம் பேசினாரு. நாட்டினுடைய இயற்கை வளம் சிறப்பா இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய காட்டு வளம் 30% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு. ஆனா கால்வாசி கூட காப்பாற்ற முடியாம வச்சிட்டு இருக்கிறோமே, அதுல நம்முடைய பொறுப்பு இருக்கு, பொதுமக்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிற ஆதங்கத்தை தான் நாங்க பேசுறோம். ஏன்னா பதவியில இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க கோடான கோடி பேர் கிடையாது. ஆனா மக்கள் நம்ம கோடிக்கணக்கானவங்க இருக்கிறோம். 140 கோடி. பொதுமக்கள் பொறுப்புல இருக்கிறவங்க சில 100 பேர் தாங்க இருக்கிறாங்க. இப்ப மேடையில நீங்க எதிரில 2 பேர் இருக்கிறீங்க, நாங்க 2 பேர் இருக்கோம். நமக்கு எந்த பதவியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. ஆனா நம்ம பொதுமக்கள்ல ஒரு ஆளா தானே இருக்கிறோம். ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம கையை பிடிச்சி வீடு கூட்டி வாச கூட்டி சுத்தம் பண்றதுக்கு, நம்ம சுத்தி இருக்கிற சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கு எங்கேயோ அதிகாரத்துல இருக்கிறவங்க வருவாங்கன்னு ஏன் தேடுறீங்க? நமக்கு அந்த அறிவு வேலை செய்ய வேணாமாங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய அக்கறை. அதை பேசுறதுக்கு நாங்க வந்தா எங்கெங்கயோ இருக்கிற நாட்டு நூலெல்லாம் எடுத்து சொல்லி சீனாவுக்கு போறாரு. ஓ, ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே?
வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் போது கூடங்க எல்லீசன் துரைன்னு ஒருத்தர் இருந்தார். எல்லீசா தமிழ் மேல இருந்த பற்றுல எல்லீசன் துரைன்னு மாத்திக்கிட்டார். அப்ப பயங்கரமான வெள்ளம் வருது, கடுமையான வறட்சி வருது. அவரு பொறுப்புல இருந்தாருன்னு உடனே பேசக்கூடாதுங்க. மக்கள் அப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டதுனால எல்லா இடங்கள்லயும் இயற்கை சார்ந்த திருக்குறளை எழுதி வச்சாராம். அவர் எழுதின திருக்குறள் இன்னைக்கும் பெரிய பாளையத்தம்மன் கோவில் சென்னையில அங்க இருக்கக்கூடிய கிணற்றுக்குள் இருக்கு. எழுதப்பட்டது இன்னும் அழியாம இருக்கு. இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. மழை நீரா இருக்கட்டும் அல்லது ஆற்று நீரா இருக்கட்டும், நீர்நிலைகளையும் இயற்கை வளத்தையும் பத்திரமா வருங்காலத்துல பாதுகாத்துக்கோங்கன்னு பொதுமக்களுக்கு சொல்லிட்டு போனார். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நாங்க கார்ல வந்துட்டு இருக்கோங்க. காலையில நானும் அண்ணாவும் பார்த்தது, எங்களுக்கு முன்னாடி பஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குது. பின்னாடி யாரோ முன்னாடி பஸ்ல கடைசி சீட்ல இருக்கவங்க யாரோ சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாட பின்னாடி வண்டி வருதா, சைட்ல யாராவது எதையுமே பார்க்கலைங்க, அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போறாங்க. சாப்பாடு இருந்ததா? சாப்பாடு பாதி இருந்தது. நாங்க வந்து எங்களுடைய அணிக்காக பாயிண்ட் தேடுறதுக்கு பார்த்த போது தெரிஞ்சுக்கிட்டோம். பாயிண்ட் கிடைக்கல, சாப்பாடு கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. நாம போயிடுறோம் கடந்து, ஆனா அந்த ஓரத்துல போற ஒரு நாயோ ஒரு மாடோ அதை சாப்பிடுமே, நம்ம மட்டும்தான் அந்த பூமியில வாழறோம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அந்த உணர்வு இல்லையேங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். சகல ஜீவராசிகள் நம்ம ஒரு ஆளுங்கிற எண்ணம் மனிதனுக்கு, இன்னைக்கு வாழக்கூடிய மனிதனுக்கு இல்லாம போயிடுச்சுங்கிறது தான் எங்களுடைய வருத்தமா இருக்கு. ஒன்றும் இல்லை, வீடுகள்ல நடக்கிறத பாருங்களேன். நம்ம காலையில கார்பரேஷன் வண்டி வரும், அவங்க வந்து குப்பை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ல தனித்தனியா பேப்பர் தனியா, பிளாஸ்டிக் தனியா, காய்கறி வேஸ்ட் தனியா வைக்க சொல்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அக்காக்கள்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க. ஒருவேளை பார்க்கலன்னா இது ஒரு பொழப்புன்னு சொல்லி அப்படியே தூக்கி போடுறது. அங்கே நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி சுத்தமாக வச்சிருக்கிறோங்கிற நினைக்கிறோம், ஆனால் வீட்டு வாசலை தாண்டி போனோன்னே எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்கிற எண்ணம் இன்னும் அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வளத்தை பேண முடியும்னு நினைக்கிறீங்க? பஞ்சபூதம்னு இருக்கு இல்லைங்க, அந்த பஞ்சபூதத்துல நம்ம எதை பாழாக்காம வச்சிருக்கோம் சொல்லுங்க? எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியாச்சு. ஆகாயத்தை மட்டும் போய் இன்னும் பார்க்கல, நமக்கு எட்ட மாட்டேங்குது. வேற ஒண்ணும் இல்ல, அதுவும் ஓசோன் படலம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குங்கிறாங்க. அதுதான் பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிற மேற்கூரை. ஆனா அது இன்னைக்கு கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு மாசு போய் அங்க சரியில்லாததுனாலதான் நீங்க சொன்னீங்க பாருங்க அழகா, பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் மோசமா இருக்கு. பனிப்பாறைகள்லாம் உருகுச்சுன்னா கடல் மட்டம் உயிருங்க. எந்த நேரம்னாலும் இயற்கை அழிவுக்கு நம்ம தயாரா இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். காற்று மாசுபாடு, இன்னைக்கு திடீர்னு பார்த்தோன்னா செய்தியில வரும், டெல்லியில எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வரதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கலாம். எங்க அண்ணன் சொன்னார் பாருங்க, பக்கத்துல போறதுக்கு கூட நம்ம ஒரு மஞ்சப்பை தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம், இப்ப இல்லைன்னு. பக்கத்து தெருவில் போய் கத்திரிக்காய் வாங்குறதுக்கு எதுக்குங்க பைக் எடுத்துட்டு போகணும், எதுக்குங்க கார் எடுத்துட்டு போகணும்? வாகனங்களை அளவா பயன்படுத்தலாம். நீங்க தானம்மா அது வேணும்ன்றீங்க. யாருங்க வேணுங்கிறது? பொதுமக்கள். நமக்கு அந்த உணர்வு இல்ல. பெரும்பாலும் பெண்கள் தான் போகணும்னு விரும்புறாங்க. நாம கொஞ்சம் தூரம்னா தான் நாங்க போறோம். பக்கத்துல இருக்கிறதுக்கு உடனே விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு போறது யாரு? வாகன புகையால காற்று முழுக்க மாசுபடுது. மண்ணை எவ்வளவு மோசமா மாத்தி வச்சிருக்கோம். செயற்கை உரங்கள், அது எதனால? ஒரு காலத்துல இயற்கை விவசாயம் தானங்க இருந்துச்சு. பேராசை, தனி மனிதருடைய பேராசை தான் செயற்கை உரம். கூடுதல் விளைச்சலை கொண்டு கொட்டணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் 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 தேடி கடைசியில சாப்பிடறதுக்கு அரிசி இல்லாம திண்டாட போறோம். வருங்காலத்துக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னீங்கல்ல, இந்த விஷயத்தை தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்றாங்க. நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுலயே கண்ணுக்கு தெரியாதாங்க, நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக் ரொம்ப நுட்பமா மாறி நம்ம உணவுல உள்ள போகும்போது புற்றுநோயை தரக்கூடிய அபாயத்தை கூட அது கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்றாங்கன்னா எப்படி ஒரு வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். தண்ணீர் பத்தி நீங்க ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்தீங்கய்யா. உணவுக்கு இப்படி பயன்படுத்துறோம், ஊருணி, ஏரி, எத்தனை விதமா நம்ம நீர்நிலைகளை பயன்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, இல்ல ஒரு கடல் பகுதி இருக்குன்னா, அன்னைக்கு காலத்துல பழைய தமிழன் என்ன பண்ணானா, ஒரு தண்ணீர்ல ஒரு ஊருணி இருக்குன்னா அந்த தண்ணி உவர்ப்பு தன்மையா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மண்ணு உவர்ப்பு மண்ணா இருந்ததுன்னா தண்ணியும் உவர்ப்பா இருக்கும். அதை சுத்தி சுவையா இருக்கிறதுக்கு நெல்லி மரத்தை வளர்த்தாங்க. இதுக்கு வந்து அரசனை தேடி இல்ல, மக்களே வளர்த்தாங்க. வீட்டுல கிணத்துல அந்த நெல்லி வேற போட்டாங்க. அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கிற இயற்கையை பாதுகாத்து அதை பயன்படுத்தணுங்கிற நுட்பம் தெரிஞ்சான் வளர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு
ஒரு கடற்கரை பகுதியிலயோ இல்ல ஆற்று பகுதியிலயோ படுகைகள்லயோ போய் பாருங்க, சுத்தி உடைஞ்ச கண்ணாடி பாட்டில் கிடக்குதுங்க. இல்லன்னு யாராவது நீங்க சொல்ல முடியுமா? அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுலயே நம்ம கோவை பகுதிகள் குடிச்சிட்டு என்னம்மா செய்வான்? எங்கேயோ உட்கார்ந்து குடிக்க வேண்டியதானுங்க. இயற்கை இருக்கக்கூடிய இந்த இடத்துல, தண்ணி இருக்கிற இடத்துல தானம்மா தண்ணி. என்ன தெரியுங்களா, இது ஒரு பெரிய கொடுமை. வனப்பகுதியில காட்டு பகுதியில இவன் பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்து கண்ணாடி பாட்டில உடைச்சிட்டு போட்டுட்டு போறான். ஆனா இந்த காடுகள்ல தண்ணீரை தேடி வரக்கூடிய யானைகள் காலில் பட்டுச்சுன்னா ஒரு நாளைக்கு 200 கிலோ உணவும் 160 லிட்டர் தண்ணியை குடிக்கிற அந்த அவ்வளவு பெரிய ஒரு விலங்கு கடைசியில நடக்க முடியாம சாப்பாடு இல்லாம செத்து போறத கண் கூட பாக்குறோங்க. நாங்க ஒண்ணுதான் சொல்றோம், மனுஷங்க வாழறதுக்கானதுல நம்மளோட ஆயுசு ரொம்ப கம்மி. 100 வயசுங்கிறது ரொம்ப அதிகம். எந்த நேரம் எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கெல்லாம் சீனியர்ஸ் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க 22 லட்சம் மரங்கள் மாதிரி 20 லட்சம் ஜீவராசிகள்ல ஒரு ஆளு தாங்க இந்த மனுஷங்கிறது. கடைசியில தான் நம்ம சேர்ந்திருக்கோம். நமக்கு முன்னாடியே இந்த பூமியில புழு இருந்திருக்கு, பூச்சிகள் இருந்திருக்கு, பறவைகள், விலங்குகள், மீன்கள், நுண்ணுயிரிகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா அவங்க மட்டும் இருந்த வரைக்கும் இந்த பூமிக்கு இயற்கைக்கு ஒரு பிரச்சனையும் வரலைங்க. எந்த பறவையும் காட்டை அழிச்சு கூடு கட்டினதில்ல. ஆனா மனுஷன் வந்தான் கடைசியா, பெரிய பலசாலியா மட்டும் இல்ல, வலிமை உள்ளவனா மட்டும் இல்ல, வஞ்சகம் நிறைந்த மனிதர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கவிஞன் அழகா சொன்னான், மரங்கள் இல்லையேல் காற்றை எப்படி சலவை செய்வது? மரங்கள் இல்லையேல் மழைக்கு யார் மனு அளிப்பது? மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள் ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதத்தை மனிதன் நாம் தருவோமா என்று கேட்டான். நம்மால் நிச்சயம் மரங்கள் செய்யக்கூடிய பணியை செய்ய முடியாது. அதனால் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கேயோ இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்று அசட்டையாக இல்லாமல் ஒவ்வொருவரும் நம்முடைய சொத்தாக நினைத்தால் நம்முடைய வருங்காலம் குழந்தைகள் சிறப்பாக வாழ்வார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையேயும் உங்க முன்னாடியே இருந்து உங்களையே குத்தம் சொல்றதுக்கு ஒருத்தர் பேச முடியும்னா, ஏன்னா பொதுமக்கள் தான் செய்யணும்னு அவங்க தானே சொல்லியிருக்காங்க, நம்மளை தான் சொல்றாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க குரு ஞானாம்பிகா அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள், பாராட்டு. இந்த உலகத்தில் 20 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு, அதுல ஒன்று தான் இவன். எந்த ஒரு பறவையும் காட்டை அழித்து கூடு கட்டுவதில்லை, நாம் தான் காட்டை அழித்து வீடு கட்டுகிறோம். ஒரு அருமையான செய்தி. வயநாட்டில் அவ்வளவு நொறுங்குச்சே, எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படியே அடிச்சிட்டு போச்சு. அதுக்கு காரணம் அந்த காட்டை அழித்து ரிசார்ட் கட்டினதான் காரணம். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? என்னங்க தெரியுமா இல்லையா? சொல்றீங்களே தவிர ஒன்று ரியாக்ஷனை காணமையா? ஒவ்வொரு கேமராவா புதுசா வரும்போது சிந்தனையெல்லாம் அங்க போயிடுது. அவர் வர்றதும் இல்லாமல் ஒரு மைக்கை வேற தலைகீழ தொங்க விட்டு போயிருக்காரு. உலகத்திலே ஊடகம் தான் மைக்கை தலைகீழா தொங்க விடுறது. நாடக கம்பெனிக்கு அப்புறம் மைக்கு தலைகீழா தொங்குதுன்னா அது ஊடகம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்று நாடகம், அடுத்தது ஊடகம். நாடகத்தில் பார்த்துருக்கீங்களா, மேலேருந்து தொங்கும் மைக்கு, அங்கே நின்று பேசுவாங்க. பாருங்க, இதுலேயும் தொங்கிட்டு இருக்கு. நியூஸ் 18, தந்தி டிவி. இதுக்கு மத்தியில் நாங்கள் பட்டிமன்றம் வேற நடத்துகிறோம். இன்னும் முக்கியமான ஒரு பேச்சாளர் வேற பேசணும். பொதுமக்களுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னு முடிச்சிருக்காங்க. இல்லைங்க, பொதுமக்களை விட பொறுப்பில் இருப்பவர்கள் தான் இதற்கு அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர். அவங்க அணி மாறல, நல்ல மைக்குக்கு போயிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து அதனுடைய கழிவு வெளியே போகும். ஒரு சாயப்பட்டறை, ஒரு லெதர் ஃபேக்டரி, ஒரு மைனிங் ஃபேக்டரி, அதான் மெட்டல் கெமிக்கல் ஃபேக்டரி. இவங்க எல்லாருக்குமே எஃப்ளூயன்ஸ் இருக்கும். எஃப்ளூயன்ட்னா தெரியுதுன்னா வெளியே போகிற கழிவு. இந்த கழிவை எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற ஏரியிலையோ குளத்துலையோ கால்வாயிலையோ கலக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதுக்கு விதிகளே இல்லையா?
எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்பு நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, திருப்பு நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும். மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள் தங்கும் வனங்களாகும். பறவைகள் தங்கும் வனங்களாகும். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். வேண்டும் லட்சம் கரங்கள், வளர்த்திட வேண்டும் லட்சம் மரங்கள். பெரியவர் சிறியவர் பேதமில்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார். சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய்
கனியாய் மரங்கள் சிரிக்கும். சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும். சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும்.